In a fresh controversy, the Tamil Nadu BJP IT cell shared a video of Annapurna Hotel owner Srinivasan apologizing to Union Finance Minister Nirmala Sitharaman after he earlier humorously criticized the GST during a meeting in Coimbatore. Representing Tamil Nadu Hotels Association at the event highlighted the complexities of the GST system. He said while a bun has no GST, but when a cream is added to it, suddenly it's taxed 18%. And with such numbers, even the computers get confused. His remarks drew laughter from the audience and went viral. In response, Sitharaman acknowledged the confusion surrounding the GST rates, stating that a group of ministers have been analyzing these rates. She assured that the government is committed to simplifying the system for better clarity and efficiency. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. அவர் கேள்வி கேட்கல பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீது கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம்.